ராம் நாராயண ராம். நீங்கள் எப்போதும் பார்த்திருப்பீர்கள், கடவுளின் முன்னிலையில் பெற்றோரின் சிலை வைக்கப்படுகிறது. ஏன் இப்படி செய்யப்படுகிறது? சிலைக்கு எந்த மதிப்பும் இல்லை, ஆனால் பெற்றோர்களின் உண்மையான மதிப்பு மிகுந்தது. நீங்கள் பெற்றோர்களை மட்டும் வழிபட்டால் கூட அது சிறந்ததே. சிலைகளின் பின்னால் ஓட வேண்டாம். சிலை பூஜை தொடர்பான பாரம்பரியம் சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. முனிவர்களும் ஞானிகளும் சிலைகளை நிறுவி அவற்றை கடவுளாக கருதி வழிபட வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அப்பொழுது முதல் முறையாக சிலைகள் கடவுளாக வழிபடப்பட்டன. ஆனால் நீங்கள் ஏற்கனவே கடவுளின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்க மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலையை கடவுளாக எப்படி நினைக்க முடியும்? பல கடவுள்கள் இருக்க முடியுமா? நாமே கடவுள், ஒரு சிலை கடவுள், ஆகாயம் கடவுள் அல்லது அல்லாஹ் கடவுள் என்று பல கடவுள்கள் இருக்க முடியாது. இந்த உலகில் நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்துங்கள். சிலை பூஜை செய்வதை விட இயற்கையான சிந்தனையையும் வாழ்க்கையின் உண்மையான மதிப்புகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வழிபடும் எந்த சிலையும் உங்கள் வீட்டின் கதவை தட்டியிருக்குமா? அது ஒருபோதும் உங்களது பிரச்சனைகளை அல்லது துக்கங்களை பற்றி கேட்டதுண்டா? உங்கள் வாழ்க்கையில் இயற்கையின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே உண்மையான புத்திசாலிகள், உண்மையான மதம், உண்மையான இயற்கை, மேலும் அவர்களே நம்முடைய உண்மையான கடவுள்களும் ஆவர். நீங்கள் பூ, பழம் அல்லது ஏதாவது ஒன்றை மரத்திலிருந்து எடுக்கும்போது முதலில் கை கூப்பி அனுமதி கேளுங்கள். இன்றைய உலகில் மதம் ஒரு வர்த்தகமாக மாறிவிட்டது. அரசியல் கட்சிகள் மதத்தை ஒரு வணிகமாக மாற்றிவிட்டன. கல்வி ஒரு வர்த்தகம், மதம் ஒரு வர்த்தகம், மேலும் தனிப்பட்ட சொந்த உரிமை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் வர்த்தக உலகம் வளர்ச்சியடைந்துள்ளது. ஆனால் இந்த தனிப்பட்ட சொந்த உரிமை நீக்கப்படும் நேரத்தில் எல்லாம் மாறிவிடும். சமூகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராம் நாராயண ராம் ஏற்கனவே எல்லாவற்றையும் வழங்கியுள்ளார். எந்த ஒரு மத நூலிலும் தியானத்திற்கு மெடிடேஷன் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இயற்கையின் அறிவும் புத்தகங்களில் சேர்க்கப்பட வேண்டும். அதனால் மக்கள் உண்மையான கல்வியை பெற முடியும்.